வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகார காப்பியத்திலிருந்து குன்றக்குரவை என்ற காதையை இந்த பதிவில் சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குன்றக்குரவை அப்படிங்கிற காதை சிலப்பதிகாரத்தினுடைய 3ஆம் காண்டம் என்று சொல்லக்கூடிய வஞ்சி காண்டத்தில் முதல் காதையாக அமைஞ்சிருக்கு. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 30 காதைகளில் இது 24வது காதை அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த குன்றக்குரவை பார்த்திங்கன்னா உரை பாட்டுமடை அப்படிங்கிற அமைப்பில் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உரை போலவே பாட்டு இடையில அமைஞ்சிருக்கும். அந்த காரணத்தினால இது உரை பாட்டுமடை அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றம் அப்படிங்கிறது மலைப்பகுதி, குரவை அப்படிங்கிறது குழுவாக கைகளை கோர்த்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம். அதாவது மலைப்பகுதியில் குறவர்கள் குழுவாக சேர்ந்து கைகளை பிடித்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் தான் குன்றக்குரவை அப்படின்னு பேர். இப்போது இது எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலப்பதிகார கதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போ, கண்ணகி தன்னுடைய கணவன் இறப்புக்கு காரணமான அந்த மதுரையை எரிச்சிட்டு ஒரு மார்பை இழந்துட்டு அப்படியே வஞ்சி நாட்டுக்கு வர்றா. அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் அந்த கண்ணகி ஒரு வேங்கை மரத்தடியில் நிற்கிறா. அப்போ அங்கே நிற்கிறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த குன்றக்குரவினுடைய தொடக்கமாக அமையுது. அப்படி கண்ணகி வந்தவ என்ன பண்ணுறான்னா, அந்த மலைப்பகுதியில் வஞ்சி நாட்டில், அதாவது சேர நாட்டில் ஒரு வேங்கை மரத்தினுடைய நிழலில் நிற்கிறா. அப்போது அங்கே வாழக்கூடிய அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய குறவர்கள் அந்த கண்ணகியை பார்க்குறாங்க. அவங்க நிற்கக்கூடிய கோலம், அந்த கண்ணகியினுடைய கோலத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க, போய் அந்த கண்ணகிக்கிட்ட பேசுகிறாங்க. அம்மையே, திணைப்புணங்களில் குருவிகளை ஓட்டுறது, திணைப்புணம் அப்படிங்கிறது அந்த மலைப்பகுதியில் பயிரிடுவாங்க இல்லையா, திணை, வரகு, சாமை இந்த மாதிரி. அப்போது அதுக்காக அந்த குறவர்கள் அங்கே வருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய கிளிகளை விரட்டுறதுக்கெல்லாம் வருவாங்க. அப்போ அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க கண்ணகிக்கிட்ட. அம்மையே, திணைப்புணங்களில் குருவிகளை ஓட்டி கிளிகளை விரட்டி மலையில் போய் தங்கி அருவியில் குளிச்சுட்டு சுனையில் மூழ்கி விளையாடிட்டு அயர்ந்து வரக்கூடிய எங்களுக்கு முன்னாடி வேங்கை மரத்தினுடைய நல்ல நிழலில் எங்களுடைய குல தெய்வமான வள்ளி போல தோன்றுகின்றீர்களே, நீங்கள் யார்? ஒரு மார்பை இழந்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறீங்களே, பார்க்குற எங்களுக்கே மனசு ரொம்பவுமே நடுங்குது. நீங்கள் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கண்ணகியை பார்த்து அந்த குறவர் இன மக்கள் கேட்கிறார்கள். அப்போது கண்ணகி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட வெறுப்பு காட்டாமல் அவங்க சொல்கிறாங்க, கண்ணகி, மனமிக்க மதுரை நகரமும் அந்த அரசாட்சியை அழியும்படி அந்த வலிமை மிக்க தீவினை சேர்ந்தது. அதனால் என்னுடைய கணவனை மதுரையிலேயே இழந்துட்டு இங்கே நிற்கிறேன். நான் தீவினை நடந்தவள், நான் ஒரு கெட்டவ அப்படின்னு சொல்லி கண்ணகி அங்கே சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும், அந்த கண்ணகி சொன்னதும், அங்கே இருக்கக்கூடிய அந்த மகளிர், அந்த குறவர் இனத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்துக்கிட்டு வளையல் அணிந்த தன்னுடைய 2 கைகளையும் அந்த கண்ணகி முன்னாடி அப்படியே கை குவித்து வணங்குறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து தேவலோகத்திலேருந்து தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மலரை தூவுறாங்க. அப்படியே மலை மாதிரி மலர் கொட்டுது, பூ கொட்டுது. அப்போ அந்த குன்றம் வாழ் குறவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே கண்ணகியை அவளுடைய கணவன் கோவலன் என்ன பண்ணுறான்னா, ஒரு புஷ்ப விமானத்தில் வானுலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான். அது கண்ட அந்த குறவர் இன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குறவர் இன பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவுமே வியப்படைகிறாங்க. இவளை மாதிரி ஒரு பெரிய தெய்வம் நம்முடைய குலத்துக்கு வேறு இல்லை அப்படின்னு கண்ணகியே தங்களுடைய குலதெய்வமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குறமகளிர் பேசிக்கிறாங்க, வேட்டுவ குடியில் உள்ளவர்களே, இந்த கற்புடைய பெண்ணை நம்முடைய தெய்வமாக கொள்ளுங்கள். வெண்மையானதும் மனத்தை கிளர்ச்சியுறச் செய்கின்றமான அறிவு வீழக்கூடிய இந்த முருகன் வாழக்கூடிய இந்த குன்றத்தினுடைய அடிவாரத்தில் இந்த வேங்கை மர நிழலில் துயரோடு நின்ற இந்த பத்தினியை ஒப்பற்ற தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், சிறு குடியினரே, இந்த பெண்ணை வழிபடும் பொருட்டு குறிஞ்சி பறையை கொட்டுங்கள், சின்ன பறைகளை முழக்குங்க, கடமான் கொம்புகளை வாயில் வைத்து ஊதுங்கள், ஓசை மிக்க மணிகளை ஒலிக்கச் செய்யுங்கள், குறிஞ்சி பண்ணை பாடுங்கள், இப்படியாக மலர் தூவி வழிபடுங்கள். ஒரு முளை இழந்து வந்த இந்த பெண் தெய்வத்திடம் இந்த பெருமலை நாடு என்றைக்கும் வற்றாது நல்ல வளத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள குறவை கூத்து ஆடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு தலைவியும் தோழியும் பேசிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் நடக்குது. எப்படின்னு பாருங்களேன். அணிகலன்களை அணிந்தவளே, அதோ அங்கே ஒரு அருவி பாரு,
தோழி இதோ இங்கு வீழக்கூடிய அருவியினுடைய அழகை பாருன்னு கூப்பிட்றா. அப்போது அவங்க பேசுகிறப்போ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அருவி கொட்டுது, அப்படியே தேன் மனம் கமழுது, அந்த வானவில்லோடைய அழகு அங்கே தெரியுது, அப்படியே அந்த ஒளியோட மலையிலிருந்து அருவி கொட்டுது, அந்த அருவியில் நாமெல்லாம் நீராடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பயப்படாமல் இரு, உன்னை பிரிய மாட்டேன்னு பொய் சொல்லிட்டு நம்முடைய பெண்மை நலத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த தலைவன். அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய பகுதியிலேருந்து இந்த அருவி வருது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவள் பேசும்போது அந்த நேரத்தில் தலைவனும் அங்கே ஒரு பக்கமாக வந்து நிற்கிறான், அந்த தலைவியை கைவிட்டுட்டு போனவன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வர்றான். அப்போ அந்த தலைவன் கேட்கட்டும் அப்படின்னு தலைவியும் தோழியும் பேசிக்கிறாங்க. அப்போ தலைவி தோழி கிட்ட தலைவி சொல்கிறா, நமக்கு கொடுமை செய்தவர் நம்முடைய காதலர், அவருடைய மலையில் கற்பாறைகள்லேருந்து தான் இந்த புது தண்ணி வருது, இருந்தாலும் இந்த அருவி நீரோட வெறுப்பு கொள்ள முடியலையே, காரணமும் நம்மளால் காண முடியலையே, இருந்தாலும் இந்த புதுப்புணலில் நாம் நீராடாமல் வேறு மகளிர் ஆடும்போது பார்த்தா நமக்கு அதை ஏற்றுக்க முடியலையே, நம்முடைய உள்ளம் வருந்தது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, தோழி நமக்கு கொடுமை செய்வர் நம்முடைய காதலர், அவருடைய மலையிலிருந்து அப்படியே பொன் பொடியோட தங்கப்பொடி மாதிரி கலந்து வரக்கூடிய இந்த புனல் நீர், இந்த அருவி நீரோட நம்மளால் வெறுப்பு கொள்ள எந்த ஒரு காரணமே இல்லையே, இருந்தாலும் நம்மளால் இந்த அருவியில் நீராட முடியல, அதே நேரத்தில் வேறு பெண்கள் அந்த அருவியில் நீராடினால் நம்மளால் ஏற்றுக்க முடியலையே, அது என்ன காரணம் அப்படின்னா நமக்குரிய தலைவனுடைய மழைநீர், இதில் பிறர் ஆடுவதைக்கான நெஞ்சம் பொறுக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி தோழிகிட்ட சொல்கிறா. அந்த நேரத்தில் ஒரு வேலி ஓரம் அந்த ஒரு மலைப்பகுதியில் ஒரு பகுதியிலேருந்து தலைவன் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இதை அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைவி சொல்கிறா தோழிகிட்ட, நாம் இதுவரைக்கும் மையெழுதிய கண்கள் சிவக்குமாறு சுனை நீரில் ஆடிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம என்ன பண்ணலான்னா கடல் நடுவில் மாமரமாய் நின்ற அந்த சூரபத்மன் அப்படின்னு அரக்கனை கொன்ற அந்த வேலேந்திய முருகனை பாடி நாம் குறவை கூத்தாடி புகழ்ந்து பாடுவோம் வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ அந்த முருகனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்கிறாங்க. சிறப்புமிக்க திருச்செந்தூர், திருச்செங்கோடு, திருவெண்குன்றம், திருவேரகம் இந்த இடங்களை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த நில உலகத்தையே சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பெரிய கடல் நடுவில் ஒரு நாள் மாமரமாகி நின்ற சூரபத்மனை வெட்டி வீழ்த்தினான். அப்படிப்பட்ட சிறப்பை உடையது முருகனின் வேல் அல்லவா அப்படின்னு பாடுறாங்க. அதுக்கப்புறம் முருகனுடைய 6 முகங்கள், 12 கைகள், அவன் மயிலின் மீது ஏறி வரக்கூடிய சூழல், அசுரர்களுடைய பெருமை அழியுமாறு, அந்த தேவர்களுடைய தலைவன் இந்திரன் போற்றுமாறு, பகைவர்களையெல்லாம் அழித்த அந்த வெண்மையான வேல் அவன் கையில் உள்ள வேல் அல்லவா, இப்படியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரவண பொய்கையில் அந்த தாமரை மலரில் அந்த கார்த்திகை பெண்டிர் 6 பேர் சேர்ந்து அந்த முருகனை வளர்த்தார்கள். அவங்களுடைய முளைப்பாலை கொடுத்து வளர்ந்தவன் இந்த முருகன். கிரௌஞ்ச மலையை சூழ்ந்து வந்த அந்த அசுரனுடைய மார்பை பிளந்து அந்த மலையும் பிளந்த வேல் வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட வேல் அல்லவா முருகன் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் பேசிக்கிறாங்க. இதில் முதல் 4 பாட்டில் தலைவி தோழிக்கு அறத்தோடு நிற்கிறா, அதாவது தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறா, ஒரு தலைவனை விரும்பியதை குறிப்பால் அவள் புரிய வைக்கிறா. அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. முன்கையில் வளையல் அணிந்த நல்ல பெண்ணே, மிளகு கொடி வளரக்கூடிய குளிர்ந்த மலைநாட்டவர் என்னுடைய காதலர், அவர் எனக்கு ஒரு காம நோயினை தீர்க்க காம நோய் ஏற்படுத்திட்டாரு, ஆனால் அது அன்னைக்கு தெரியாது. அன்னை என்ன நினச்சிட்டாங்கன்னா எனக்கு ஏதோ நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறியாட்டு நடத்துகிறாங்க. வெறியாட்டு அப்படிங்கிறது அதாவது வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்னா வேளன் வெறியாட்டுன்னு சொல்லி ஆடெல்லாம் அறுத்து அந்த குறவர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு அந்த தலைவனால் ஏற்பட்ட காம நோய் அப்படிங்கிறது தெரியாமல் அவளுக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வெறியாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறாள். அழகிய வளையல் அணிந்த நல்லாய், பெரிய மலைநாட்டுக்குரியவன் தலைவன், அவன் தான் என்னுடைய நோயை தீர்க்க வேண்டியவன். ஆனால் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா வேளன் என்னுடைய நோயை தீர்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகன் அறியாமையுடையவன் முருகனை திட்டுற மாதிரி திட்டுறாங்க. ஏன்னா எனக்கு ஏற்பட்டது அந்த காதல் நோய், அந்த காதல் நோய்க்கு காரணமானவன் அந்த தலைவன் தான். ஆனால் அதை அறியாமல் எங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா முருகனுக்கு வெறியாட்டு நடத்துகிறார்களே. அழகிய வளையல் அணிந்த நல்லாய், மலைநாட்டவராகிய என்னுடைய காதலர் மார்பு தந்த நோயை தீர்க்க வேலை வருவானா? இதை கேட்டு எனக்கு சிரிக்கத்தான் தோணுது. அவன் வருவானா? கார்காலத்தில் மலரக்கூடிய கடம்ப மலர் மலை அணிந்த என்னுடைய முருகன் வருவானாயானால் அந்த வேளனை காட்டிலும் ஒரு அறியாமை உடையவன், ஒரு அறிவில்லாதவன் யாராவது இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவியானவள் தோழிகிட்ட
பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறான், கைலாய மலையில் எழுந்தருளக்கூடிய சிவபெருமானின் மகனே, பிறை மாதிரி நெற்றி, மயிலினுடைய சாயல், இளமையும் கொண்ட அந்த மலையின் நாட்டவர் மகளாகிய உன்னுடைய வள்ளியம்மையின் அசோகின் தளிரையும் தாமரை மலரையும் போன்ற திருவடிகளை தொழுதோம். பிறருடன் திருமணம் நடவாமல் எம் காதலரே எம்மை மணக்கும்படி அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்படியாக அந்த தலைவியும் தோழியும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இப்படி கள ஒழுக்கத்தினால அந்த ஊருக்குள்ளே பழிப்பேச்சு பேசுவாங்க இல்லையா, ஒரு தலைவனும் தலைவியும் காதல் கொள்கிறார்கள் அப்படின்னா எல்லோரும் பழிப்பேச்சு பேசுவாங்க. அந்த அலர் ஏற்படுது. அதை கேட்டு அந்த தலைவன் விரைவில் வந்து மணந்துக்கணுன்னா நம்ம பத்தினியை பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல பத்தினியை பாடணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, முருகனை வழிபட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம கண்ணகியை பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைவி சொல்கிறா, தோழி நாம் பாடுவோம் வா, மகிழ்வோடு பாடுவோம் வா, அரசன் ஆட்சி முறையிலேருந்து தவறியதுனால கொடிமாட கூடல் அப்படிங்கிற அந்த மதுரையே தீயால் எரித்தாள் இல்லையா, அந்த பெண்ணை நம்ம புகழ்ந்து பாடுவோம். மதுரை எரித்து அவளை நாம் பாடும் பொழுது மலைநாடனாகி அந்த தலைவர் நம்மை விரைவில் வந்து மனம் செய்து கொள்ள அருளுக அப்படின்னு வேண்டுவோம். அவளை போற்றி பாடுவோம் வா தோழின்னு கூப்பிட்றா. அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த தலைவியை தோழிகிட்ட, கண்ணகி பெருமையுடையவள், பத்தினி பெண்களால் வணங்கத்தக்கவள், அவள் பசுமையான இந்த நம்முடைய புணத்தில் தான் கோயில் கொண்டிருக்கிறாள். அவள் வானோர் அவள் கணவனை அவளுக்கு தந்ததோடு இல்லாமல் அவள் புகழை போற்றுவதற்கு என்றைக்கும் தவற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னக வாழ்க்கைக்கு விரும்பாமல் அந்த தெய்வ நிலைக்கு போயிட்டாங்க அந்த கண்ணகி. அப்படிப்பட்ட அந்த கண்ணகியை நாம் வணங்கணும் அப்படின்னம்னா நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படியாக நாம் யாம் கொண்டு நிலையாகிய பாட்டினை பாடி ஆடுகின்ற குறவை கூத்தினை கண்டு நம்முடைய காதலரும் நம் வழிபட்டார். அப்போ இது நம்மெல்லாம் பண்ணும்போது நம்ம காதலரும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த காதல் நிறைவேறும் பொருட்டு அவங்க முதல்ல முருகனை வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கண்ணகியும் வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி வருது. அதுக்கப்புறம் கடைசியாக தங்களுடைய மலை நாட்டினுடைய அரசன் இருப்பான் இல்லையா, சேர நாட்டினுடைய தலைவன், அவனை பற்றியும் சொல்கிறாங்க. வில்லினை பொறித்த இமயமலையோடு கொல்லிமலையினையும் ஆண்ட அந்த சேரநாட்டு வேந்தன் ஓயாமல் வீரபானம் குடிச்சிட்டு கழித்து எண்ணில் அடங்காத நாட்கள் இனிமையாக வாழ்வானாக. ரொம்ப நாள் அவன் நல்லா வாழணும், நல்லா குடிச்சிட்டு நல்லா கணக்கிட முடியாத நாட்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நாட்டு அரசனையும் அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்துகிறார்கள். இப்படித்தான் இந்த குன்றக்குறவை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கண்ணகியானவள் மதுரை எரிச்சிட்டு இந்த வஞ்சி நாட்டுக்கு வருகிறாள். அங்கே அந்த வேங்கை மரத்தடியில் நிற்கிறாள். இந்த குறவர்கள் அவளை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து கோவலன் புஷ்பகுமானத்தில் வருகிறான், கண்ணகி அழைத்து செல்கிறான். அதுக்கப்புறம் கண்ணகியை தெய்வமாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட அந்த காதல் நோயை பற்றி வெளிப்படுத்துகிறான். அவங்க வீட்டில் வெறியாட்டு நடத்துகிறத பற்றி சொல்கிறான். கடைசியில் கண்ணகியை வழிபாடு செய்வோம் என்று சொல்லி அந்த தலைவன் நம்மிடம் வந்து சேர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி மகிழ்கிறாங்க. கடைசியில் அந்த மலைகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சேரநாட்டு அரசனையும் வாழ்த்துறாங்க. இப்படித்தான் இந்த குன்றக்குறவை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. நம்ம சுருக்கமாக தான் இந்த பதிவில் குன்றக்குறவை செய்திகளை சொல்லியிருக்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.